நல்ல போதகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு என்ன ஆவியோ, ஸ்பியூரியஸ் ஸ்பிரிட்ஸ். வாசிக்க வேண்டிய வேத பகுதி 1 தீமோத்தேயு 1 அத்தியாயம் முதல் 12 வசனங்கள். நம்முடைய இரட்சகராயிருக்கிற தேவனும் நம்முடைய நம்பிக்கையாயிருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் கட்டளையிட்டபடியே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாயிருக்கிற பவுல் விசுவாசத்தில் உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறதாவது: நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. வேற்றுமையான உபதேசங்களை போதியாதபடிக்கும் விசுவாசத்தினால் விளங்கும் தெய்வீக பக்தி விருத்திக்கு ஏதுவாயிராமல் தர்க்கங்களுக்கு ஏதுவாயிருக்கிற கட்டுக்கதைகளையும் முடிவில்லாத வம்ச வரலாறுகளையும் கவனியாதபடிக்கும் நீ சிலருக்கு கட்டளையிடும்படியாக நான் மக்கெதோனியாவுக்கு போகும்போது உன்னை எபேசு பட்டணத்தில் இருக்க வேண்டிக் கொண்டபடியே செய்வாயாக. கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. இவைகளை சிலர் நோக்காமல் வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து விலகி போனார்கள். தாங்கள் சொல்லுகிறது இன்னதென்றும் தாங்கள் சாதிக்கிறது இன்னதென்றும் அறியாதிருந்தும் நியாயப்பிரமாண போதகராயிருக்க விரும்புகிறார்கள். ஒருவன் நியாயப்பிரமாணத்தை நியாயப்படி அனுசரித்தால் நியாயப்பிரமாணம் நல்லதென்று அறிந்திருக்கிறோம். எங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் நீதிமானுக்கு விதிக்கப்படாமல் அக்கிரமக்காரருக்கும் அடங்காதவர்களுக்கும் பக்தி இல்லாதவர்களுக்கும் பாவிகளுக்கும் அசுத்தருக்கும் சீர்கெட்டவர்களுக்கும் தாய் தகப்பன்மாரை அடிக்கிறவர்களுக்கும் கொலைபாதகருக்கும் வேசிக்கள்ளருக்கும் ஆண் புணர்ச்சிக்காரருக்கும் மனுஷரை திருடுகிறவர்களுக்கும் பொய்யருக்கும் பொய்யான இடுகிறவர்களுக்கும் நித்தியானந்த தேவனுடைய மகிமையான சுவிசேஷத்தின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிற ஆரோக்கியமான உபதேசத்திற்கு எதிரடையாய் இருக்கிற மற்ற எந்த செய்கைக்கும் விரோதமாக விதிக்கப்பட்டிருக்கிறது. என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைய மனப்பாட வசனம் 1 யோவான் 4 அத்தியாயம் 1 வசனம். எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் கடவுளால் உண்டானவைகளோ என்று சோதித்து அறியுங்கள். Do not believe every spirit, but test the spirits whether they are of God. எழுப்புதல் காலங்களில் அந்நிய அக்கினியும் ஸ்ட்ரேஞ்ச் ஃபயர்ஸ் சேர்ந்தே எரிவதை சபை சரித்திரம் நெடுகவே கண்டிருக்கிறது. ஒவ்வொரு தலைமுறையிலும் உள்ள திருச்சபையானது இவ்வித அக்கினியை குறித்து முன்னெச்சரிக்கப்பட வேண்டும் என்று ஆதி அப்போஸ்தலர் விரும்பியிருந்தனர். இதனால் தான் அவர்கள் தேவ மக்களை வேறொரு இயேசு, another Jesus, வேறொரு சுவிசேஷம், another gospel, மற்றும் வேறொரு ஆவி, another spirit, different spirit ஆகியவை குறித்து எச்சரித்தனர். 2 கொரிந்தியர் 11 அத்தியாயம் 4 வசனத்தில் எவ்வளவு தெளிவாக இந்த மூன்றையும் குறிப்பிட்டிருக்கிறார்கள் பாருங்கள். உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தானால், அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தையும் பெற்றீர்களானால் நன்றாய் சகித்திருப்பீர்களே என்று சொல்லி அவர்களை கடிந்து கொண்டான். உண்மை ஊழியரை விட கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள போதகரும் தான் அதிகம் போல் தோன்றுகிறது. எடுத்துக்காட்டாக 1 யோவான் 2:18 அநேக அந்தி கிறிஸ்துகள் என்கிற வார்த்தை வருகிறது. 4 அதிகாரம் 1 வசனத்திலே அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் இருப்பார்கள் என்று வருகிறது. மத்தேயு 7:22 அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்வார்கள், நான் உங்களை அறியேன் என்று சொல்லுவேன் என்று இருக்கிறது. 2 கொரிந்தியர் 2:17 அநேகர் தேவவசனத்தை கலப்படம் பண்ணுவார்கள் என்று இருக்கிறது.
அநேகர் அநேகர் அநேகர், மெனி மெனி மெனி. கள்ளத்தீர்க்கதரிசிகளை சொன்னாலே மெனி மெனி என்றுதான் இருக்கிறது. மழை, வெள்ளம், காற்று, அலைகள் என்றும் கள்ளத்தீர்க்கதரிசிகளையும் அவர்கள் போதனைகளையும் குறிப்பிடும் பதங்கள் துருபதேசங்களின் வாரிப்போகும் தன்மையை சித்தரிக்கின்றன. வேறே ஆவிகள் புதிய ஏற்பாட்டு சபையின் அனைத்து வகை ஊழியர் மூலமாகவும் செயல்பட முடியும். கள்ள அப்போஸ்தலர் இருக்கலாம், 2 கொரிந்தியர் 11:13. கள்ள தீர்க்கதரிசிகள் இருக்கலாம், மத்தேயு 7:15. கள்ள சுவிசேஷகர் இருக்கலாம், கலாத்தியர் 1:6-8. கள்ள மேய்ப்பர் இருக்கலாம், யோவான் 10:12. கள்ள போதகர் இருக்கலாம், 2 பேதுரு 2:1. கவனக்குறைவான விசுவாசிகள் இதனால் விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். இவ்விலகல் படிப்படையாகவும் அறியாமல் நடப்பதாயும் இருக்கும் என்ற கருத்து மூலமொழியில் உண்டு. அதாவது it will be drifting away, they will be drifting away in stages, படிப்படியாக. வேறே ஆவிகளால் ஆட்கொள்ளப்பட்டுள்ள ஊழியரை அப்போஸ்தலர் அனைவரும் முழு மூச்சாய் எதிர்த்தனர். இவர்களை பவுல் குறிப்பாய் தனது இளம் ஊழியன் தீமோத்தேயுக்கு எழுதிய நிருபங்களிலே எவ்விதம் அழைக்கிறான் என்று கவனியுங்கள். 1 தீமோத்தேயு 4:2 பொய்யர், 6:4 இருமாப்புள்ளவர், 6:5 கெட்ட சிந்தையுள்ளோர், 2 தீமோத்தேயு 2:16 வீண் பேச்சுக்காரர் கள்ளப்போதகர், 2:17 அறிபிளவை, 2:26 பிசாசனால் பிடிபட்டிருப்போர், 3:13 எத்தர்கள் மோசம் போக்குகிறவர்கள், தீத்து 1:10 வீண் பேச்சுக்காரர், 1:11 கவிழ்த்து போடுகிறவர்கள், 3:10 வேத புரட்டர். தீமோத்தேயுக்கு பவுல் எழுதிய முதல் ஆலோசனையே வேற்றுமையான உபதேசங்களை எதிர்க்கத்தான் என்று நாம் இப்பொழுது வாசித்த பகுதியிலே பார்த்தோம். எது தேவனிடமிருந்து வருவது, எது அவரிடமிருந்து வருவது அல்ல என பகுத்தறிய முடியுமா? ஆவியின் மற்ற வரங்களைப் போலவே ஆவிகளை பகுத்தறியும் வரமும் ஒரு சிலருக்கே கொடுக்கப்பட்டாலும் பகுத்தறியும் கலையில் ஒவ்வொரு விசுவாசியும் தேர வேண்டும். நிசமானதையும் போலியானதையும் பகுத்தறிய ஆண்டவர் நமக்கு குறைந்தது 4 ஏதுக்களை கொடுத்துள்ளார். அவைகளை பற்றி அடுத்து வரும் 4 நாட்களும் நாம் தியானிப்போம். தரங்கம்பாடியை சேர்ந்த ஞா சாமுவேல் ஐயர் அவர்கள் பாடிய கீர்த்தனையிலிருந்து இதோ ஒரு கவி. நித்திய சுவிசேடமே நேர்வழியாமே, நிமலனருள் வழி போவோமே, சத்திய மறை பிடிக்கில் வழி தவறோமே, தத்துவ குணாகரன் தன்னை துதிப்போமே. எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் கடவுளால் உண்டானவைகளோ என்று சோதித்து அறியுங்கள். Do not believe every spirit, but test the spirits whether they are of God. எங்கள் மகாபரிய தேவனே, வஞ்சிக்கிற ஆவிகளும் அந்தி கிறிஸ்துவின் ஆவிகளும் கள்ளத்தீர்க்கதரிசிகளின் ஆவிகளும் நிறைந்துள்ள இந்த நாட்களிலே நாங்கள் எவ்விதமாக இவற்றிற்கு விலகி ஓடி தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நீர் உம்முடைய திருவசனத்திலே எங்களுக்கு போதுமானதற்கும் அதிகமாக ஆலோசனைகளை எழுதி வைத்திருக்கிறதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஏமாற்றுக்காரனால் நாங்கள் ஏமாற்றப்பட்டு விடாதபடி, திருடனால் நாங்கள் திருடப்படாதபடி, வஞ்சகனால் நாங்கள் வஞ்சிக்கப்படாதபடி, ஞானமாய் பகுத்தறிவுடன் நாங்கள் செயல்பட்டு உம்முடைய கிருபையினால் எங்களை காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவிதார். கிறிஸ்தவமே இன்று ஏமாற்றத்திற்குள் படிப்படியாய் போய்கொண்டிருக்கிறது. எது சரி எது தவறு என்று மக்களுக்கு தெளிவாக கண்டுபிடிக்க முடியவில்லை. மயக்கம் தெளிந்து கர்த்தாவே மக்கள் இந்த பிரச்சனையிலிருந்து வெளிவரும்படியாக அடுத்த 4 நாட்களும் நாங்கள் தியானிக்க போகிற 4 முக்கிய ஏதுக்களையும் குறித்து
கர்த்தாவே, எங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல ஒரு தெளிவை நீர் கட்டளையிட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்திருப்பது பரிசுத்த ஆவியானவர். எங்களுக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை கொண்டு இவ்விதமான வஞ்சிக்கிற ஆவிகளையெல்லாம் நாங்கள் அடையாளம் காண கர்த்தாவே நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நாங்கள் உம்முடைய ஆடுகள் ஆண்டவரே, ஓநாய்களுக்கு நீர் எங்களை விலைக்கு காத்துக்கொள்ள வேண்டும் என்று எங்கள் நல்ல மேய்ப்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.